யோசிக்கவில்லை. இருந்தாலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு முறைமையிலே கர்த்தரை தொழுது கொண்டு வந்தார்கள். டேபர்னேக்கல் என்று அழைக்கப்படுகிறது ஆசரிப்பு கூடாரம். அதற்கு பிறகுதான் அருமையானவர்களே சாலமன் தேவாலயத்தை கட்டுகிறார். இது வரைக்கும் எப்படி தான் கர்த்தரை தொழுது கொண்டு வந்தார்கள்? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், அடுத்து 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமே, இந்த 3 பிரிவுகள் இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியர் மாத்திரம் என கவனித்துக் கொள்ளுங்கள், வருஷத்திற்கு ஒரு முறை மாத்திரம் அங்கே அந்நிய இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் அவன் என்ன செய்வான்? செலுத்துவான். பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் தான் எங்கே போக முடியும்? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போக முடியும். தன்னுடைய பாவங்களுக்காக அவன் அந்த இரத்தத்தை செலுத்த வேண்டும். ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் இரத்தத்தை செலுத்த வேண்டும். அவன் பூமிக்குரிய இந்த பிரதான ஆசாரியன் பண்ணினது நித்திய ஒரு மீட்பு அல்ல. இட் இஸ் நாட் ரிட்டர்னல் ரிடம்ஷன். அது நித்திய மீட்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் என்ன செய்யணும்? அவன் பலியிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவன் சென்றது எந்த இரத்தத்தோட போகிறான்? மிருகத்தின் இரத்தத்தோட போகிறான். மீண்டும் மீண்டும் அவன் பலி செலுத்த வேண்டும். ஆனால் மகா பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒரே தரம் பிரவேசித்து அவர் என்ன மீட்பை உண்டாக்கினார்? நித்திய மீட்பை உண்டாக்கினார். அல்லேலூயா. பூமிக்குரிய பிரதான ஆசாரியர் தன்னுடைய பாவங்களுக்காகவும் இரத்தத்தை செலுத்தணும், ஜனங்களுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை செலுத்தணும். ஆனால் இயேசுவா அப்படி கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, வாய்க்கிறது பாவம் இல்லை. அவருக்காக இரத்தத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்களுடைய பாவங்களுக்காக மாத்திரம் ஒரே தரம் மீண்டும் மீண்டும் அவர் பிரவேசிக்கவில்லை. ஒரே தரம் நித்திய மீட்பை அவர் உண்டாக்கினார். இந்த திரைக்குள்ளே அவர் பிரவேசித்தார் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்பானவர்களே, இந்த இப்படிப்பட்ட மகா பிரதான ஆசாரியர் தான் இன்னைக்கு உங்களுக்கு வணக்கம் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் கலங்காதீர்கள். நீங்கள் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது. எபிரேயர் 6:20. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆமென், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி